Hello students, today நம்ம journal entry பார்க்கலாம். So இந்த 3 journal entry எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம் with golden rules ஓட எப்படி golden rules ஓட அப்ளை பண்ணி நம்ம போடுறது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா date number 1 purchased goods from Mohan on credit. இதுக்கு என்ன மீனிங் அப்படினா நம்ம வந்து குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோகன் அப்படிங்கிற பர்சன் கிட்டேருந்து நம்ம குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். 6000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆன் கிரெடிட் அப்படின்னா கடனுக்கு வாங்குகிறோம். நம்ம மோகன் கிட்டேருந்து குட்ஸை வந்து கடனுக்கு வாங்குறோம்னு அர்த்தம். இது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ஜர்னல் என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மோகன் அக்கௌண்ட், இதுதான் அதுக்கான ஜர்னல் என்ட்ரி 6000. ஸோ இது எப்படி வந்து கோல்டன் ரூல்ஸில் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து குட்ஸை வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ நமக்கு குட்ஸ் வந்து உள்ளே வருது. ஓகே, கம்ஸ் இன். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் போயிடுங்க. ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பர்ச்சேஸ் குட்ஸ் அப்படின்னா நமக்கு குட்ஸ் உள்ளே வந்துடுச்சு, நம்ம வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நீங்கள் டெபிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அது வந்து ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கம்ஸ் இன் அப்படின்னு இருக்குது. ஸோ கம்ஸ் இன் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ மோகன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன் டூ மோகன் அப்படின்னு போட்டிருக்கோம்னா நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? மோகன் கிட்டேருந்து குட்ஸை வாங்குகிறோம். அப்போது மோகன் அப்படிங்கிறவங்க யார்? ரிசீவரா கிவ்வரா? நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மோகன் அப்படிங்கிறவங்க கிவ்வர், நமக்கு கிவ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க குட்ஸை. ஸோ கிவ்வர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட் தி கிவ்வர் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம் மோகன் அப்படிங்கிறவங்கள. இதில் பார்த்தீங்கன்னா மோகன் அக்கௌண்ட், அது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஸோ மோகன் இஸ் ஏ கிவ்வர், அதனால மோகனை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். டேட் நம்பர் 5 சேல்ஸ் குட்ஸ் டு சுரேஷ் ஆன் கிரெடிட். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து வித்திருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம்? சுரேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எதுக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரெடிட்டுக்கா கேஷ்கான்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டுக்கு தான் நம்ம வித்திருக்கோம். கடனுக்கு தான் சுரேஷுக்கு நம்ம பொருளை வந்து வித்திருக்கோம். ஓகே, இதுக்கு எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஜர்னல் என்ட்ரினா சுரேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் வந்து இதில் நம்ம சுரேஷை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவரா கிவ்வரா அப்படின்னு பாருங்கள். நம்ம சுரேஷ்க்கு வந்து விற்றுருக்கோம். அப்போது சுரேஷ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற குட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. ஸோ ரிசீவர் அப்படின்னா டெபிட் பண்ணணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி சுரேஷ் அக்கௌண்ட்டை பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ரூல்ஸ் படி ரிசீவர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் அங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ சேல்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கடனுக்கு வந்து விற்றுருக்கோம். ஓகேவா? அப்போது நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்டேருந்து குட்ஸ் என்ன ஆகும்? வெளியில் போகும், கோஸ் அவுட். அதனால ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கோஸ் அவுட் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். டூ சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரியல் அக்கௌண்ட் படி கன்சிடர் பண்ணி அது கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜர்னல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். சேல்ஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மோகன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்ம கிரெடிட் பண்ணோம். நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணதுனால அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு இதில் டெட்டார் யார் கிரெடிட்டார் யார் அப்படிங்கிறத நான் இதில் வந்து நோட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோகன் வந்து கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் மோகன் கிரெடிட்டார்னா நம்ம வந்து குட்ஸ் வந்து மோகன்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மோகனுக்கு வந்து காசு வந்து கொடுக்கணும். ஓகே, கேஷ் வந்து மோகனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ மோகன் வந்து கிரெடிட்டார்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா மோகன் தான் வந்து நமக்கு கடனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் டெட்டார்னு போட்டிருக்கோம். ஏன் சுரேஷ் டெட்டார்னு போட்டிருக்கோம்னா நம்ம தான் சுரேஷ்க்கு விற்றுருக்கோம். அப்போ சுரேஷ் வந்து நமக்கு காசு கொடுக்கணும். ஓகே, நமக்கு வந்து கேஷ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க டெட்டார், நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கேஷ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கிரெடிட்டார்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம்ல ஜர்னல் என்ட்ரியில். இதில் வந்து நீங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ்னு போடலாம், கிரெடிட் சேல்ஸ்னு போடலாம். ஏன்னா கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு போடலாம். இல்லைனா நார்மலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். பெய்டு டு மோகன் ஆன் அக்கௌண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா மோகனுக்கு நம்ம 3000 rupees பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மோகனுக்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மோகன் பற்றி ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டேட் நம்பர் 1 மோகன் பற்றி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம மோகன் கிட்ட 6000 rupeesக்கு வாங்கியிருக்கோம்.
குட்ஸ் வந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம். அந்த 6000 ருபீஸில் நம்ம மோகனுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 3000 ருபீஸ் மட்டும் பே பண்ணுறோம். அவங்கள்ட்ட 6000 ருபீஸ் கடனுக்கு பொருள் வாங்கினதில் 3000 ருபீஸ் மட்டும் மோகனுக்கு இப்போ வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெய்டு டு மோகன் ஆன் அக்கௌண்ட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து இதில் தான் வந்து தப்பு பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஆன் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, அதனால் நம்ம பேங்க்குன்னு தான் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து இதுக்கு வந்து அது அர்த்தம் கிடையாது. பெய்டு டு மோகன் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னா மோகனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் நம்ம 3000 ருபீஸ் கேஷாக கொடுக்குறோம் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து எப்படி என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோகன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், அதாவது மோகனுக்கு நம்ம 3000 ருபீஸ் பே பண்ணியிருக்கோம், அவங்களோட அக்கௌண்ட்டில் செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, மோகனுக்கு வந்து நம்ம 6000 ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் 3000 ருபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கான ஜெர்னல் என்ட்ரி மோகன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். மோகன் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோகன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா மோகன் என்ன பண்ணுவாங்க, நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற ரூல்ஸ் படி மோகன் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ கேஷ் அப்படின்னு இருக்குது. ஏன் டூ கேஷ் வருது அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து கேஷ் வந்து வெளியில் போகுது. ஓகே, ஸோ கேஷ் வெளியில் போனால் கோஸ் அவுட். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கோஸ் அவுட் அப்படின்னா நம்ம கிரெடிட் பண்ணுவோம். டூ கேஷ் அது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட், ஸோ கோஸ் அவுட், அதனால நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இதுக்கான என்ட்ரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.